இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக செய்கிற மாதிரியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு முட்டையை கொஞ்சமாக உப்பு போட்டு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டையோட தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4-5 வெள்ளை பூண்டு பல் தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பச்சையாக வதக்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க விடும் போது நம்மளுக்கு தேங்காயோ முந்திரியோ எதுவுமே சேர்க்காமல் கிரேவி ரொம்ப திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த முட்டையில் நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே இறங்கும். அதுக்காக கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையை லைட்டாக எண்ணெயில் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கிரேவியில் அந்த முட்டையை சாப்பிடும் போது உப்பு காரம் எல்லாமே இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முழுசாக நம்ம முட்டையை போடும்போது கூட அது ப்ளைனாக நம்ம முட்டை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி 2 ஹாஃபாக கட் பண்ணி லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 நிமிஷத்துக்கு இப்படி முட்டையோட 2 பக்கம் உப்பு காரம் இறங்குற மாதிரி லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது இப்போ ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வெங்காயம்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இப்போ ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் நம்ம அந்த வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா மட்டும் போதும். நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாகவே வதங்கிடும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மட்டும் சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இது ரெண்டையுமே எண்ணெயில் லைட்டாக வதக்கணும். கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு மட்டும் இது வதங்கினா போதும். சப்பாத்திக்கு எக்கு வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா வெங்காய விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சையாக நம்ம இதை அரைச்சதுனால கொஞ்சமாக இதில் தண்ணியும் சேர்த்துட்டு இது நல்லா சிம்மில் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சா போதும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்ம சேர்த்த அந்த புதினா வெங்காய விழுது வந்து நல்லா ரெடி ஆயிரும். அதோட பச்சை ஸ்மெல் கூட இல்லாமல் ரொம்பவே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். வதக்கிட்டு செய்யும் போது ஒரு டேஸ்ட்னா இந்த மாதிரி பச்சையாக அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொதிக்க விடும் போது அந்த கிரேவி ஒரு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில நம்ம கொதிக்க வச்சா போதும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த புதினாவோட ஃப்ளேவர் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு தொக்கு மாதிரி இது ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதில் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், இந்த 4 மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் இது கொதிச்சதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நம்மளுக்கு அந்த புதினா வெங்காய விழுதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதையும் மூடி போட்டு ஒரு 2 செகண்டுக்கு வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்து கூட ரெடி பண்ணலாம். நான் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மிதமான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி தான் இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடும் போது நம்மளுக்கு அது கொஞ்சம் தண்ணியாக கிடைக்கும். நான் இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரியே வந்து இதை அப்படியே வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ மூடி போட்டு நம்மளுக்கு அதே மாதிரி 2 நிமிஷம் வேக வச்சு எடுக்கும் போது இந்த மசாலாவோட ஸ்மெல் இல்லாமல் நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இது ரெடி ஆயிரும். முட்டையை வந்து அவிக்கிறதுக்கு டைம் மட்டும்தான். இந்த மசாலாவை அரைச்சி அப்படியே கொதிக்க விட்டோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடியானதும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அந்த முட்டையில் இந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி வச்சா மட்டும் போதும். ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதத்தோடு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்கானதும் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த கிரேவியை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நான் 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவியோட அளவு இன்னும் அதிகமாக வேணும்னா முட்டையும் சரி நம்ம அரைக்கக்கூடிய அந்த புதினா வெங்காய விழுதும் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக நம்மளுக்கு முட்டையில் கிரேவியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 2 செகண்டுக்கு மட்டும் வச்சா போதும்.
ஏற்கனவே நம்மளுக்கு முட்டையும் வேக வச்சது தான், கிரேவியுமே நல்லா கொதிச்சது தான். அதனால முட்டையை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்டுக்கு வச்சா போதும். இந்த முட்டையில் இந்த கிரேவியோட உப்பு, காரம் எல்லாமே இறங்கி கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேவி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடைசியாக மல்லி இலை வேணும்னா மேலே வந்து நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.